நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2026 தேர்தலில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர்களின் பட்டியல் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திமுக சார்பில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் வெங்கடாச்சலம் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் 2021 தேர்தலில் இந்த தொகுதியில் களம் கண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக மாநில விவசாய அணி துணை செயலாளர் ஜி செல்வராஜ் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் தற்போது குமாரபாளையம் தொகுதி பொறுப்பாளராகவும் உள்ள திருவாசகம் ஆகியோர் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிமுக சார்பில் தற்போதைய எம்எல்ஏவாகவும் நாமக்கல் மாவட்ட செயலாளராகவும் உள்ள தங்கமணி போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவரை தொடர்ந்து தெற்கு ஒன்றிய செயலாளர் செந்தில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட துணை தலைவராகவும் குமாரபாளையம் தொகுதி இணை அமைப்பாளராகவும் உள்ள கனகராஜ் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி இணை அமைப்பாளர் கே அப்புசாமி மற்றும் பள்ளிப்பாளையம் நகர தலைவர் எஸ் லோகேஸ்வரன் ஆகியோர் போட்டியிட வாய்ப்பு உள்ளது என அவரவர் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் டி சதீஷ்குமார், முன்னாள் மாவட்ட தலைவர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினராக உள்ள பி.டி. தனகோபால் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் செல்வகுமார் ஆகியோர் போட்டியிட வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அக்கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியை கு யுவராணி போட்டியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநில துணை பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் எஸ் பொங்கியன் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சதீஷ்குமார் ஆகியோரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு உள்ளது.